ஸ்ரீபெரும்புதூர் அருகே குணகரம்பாக்கம் தரைப்பாலத்தின் மீது வெள்ள நீர் கரைபுரண்டு ஓடும் நிலையில் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் வாகனத்தில் தரைப்பாலத்தை கடந்து செல்கின்றனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் பத்மநாபன் வழங்கிட கேட்கலாம். பத்மநாபன், வணக்கம். தற்போது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல்களை நிர்வாகம் வழங்கவில்லையா? நீர்வளத்துறை சார்பாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? காஞ்சிபுரம் அருகே உள்ள தாமல் ஏரி நிரம்பி உபரி நீர் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த குணரம்பாக்கம் பகுதியில் உள்ள தரைப்பாலத்தின் வழியாக பேரம்பாக்கம் அருகே உள்ள கூமாற்றுக்கு செல்வது வழக்கம். இச்சூழலில் நேற்று மாலை மற்றும் இரவில் பெய்த கனமழையால் தாமல் ஏரி நிரம்பி உபரி நீர் அதிக அளவில் குணரம்பாக்கம் பகுதியில் உள்ள தரைப்பாலத்திற்கு மேல் சுமார் 2 அடி உயரத்திற்கு சீறி பாய்ந்து செல்வதால் அப்பகுதி முழுவதும் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. ஏற்கனவே 2 வருடத்திற்கு முன்பு அதே இடத்தில் சிறுவன் ஒருவர் வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்டு உயிரிழந்தார். இதை மறந்த அப்பகுதி மக்கள் நடந்தும் இருசக்கர வாகனத்திலும் தரைப்பாலத்தை மிகவும் ஆபத்தான சூழலில் கடந்து செல்கின்றனர். ஆகவே இந்த சாலையின் போக்குவரத்தை துண்டித்து மீண்டும் உயிரிழப்பு ஏற்படாதவாறு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இதுவரை நீர்வளத்துறையோ அல்லது காவல்துறையோ எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.